வணக்கம். இது சமூகம் மீடியாவின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மீண்டும் இனவாதத்தை தூண்ட ஆரம்பித்துள்ளது அரசாங்கம். சபையில் இம்ரான்கான் மக்ரூப் குற்றச்சாட்டு. நாட்டை அழித்துவிட வேண்டாம், ஞானசார தேரரிடம் சரத் பொன்சேகா கோரிக்கை. அடுத்த வருடம் முதல் பருவத்தில் மாகாண சபை தேர்தல், அமைச்சர் பசில் அறிவிப்பு. பொருட்களின் விலை அதிகரிப்புக்கு காரணம் என்ன? புது விளக்கம் அளித்துள்ளார் அமைச்சர் ரோஹித அபேகுணவர்தன. பொருளாதார நெருக்கடியில் இருந்து மீள்வதற்கு உபாயங்களை தேடுங்கள், அமைச்சர் பந்துல வேண்டுகோள். தர்கா நகரில் கலவரத்தை ஏற்படுத்தியது போன்று மீண்டும் அவ்வாறான பிரச்சினைகளை ஏற்படுத்தி நாட்டை அழித்துவிட வேண்டாம் என்று பொதுபல சேனாவின் பொதுச் செயலாளர் ஞானசார தேரரிடம் தலை சாய்த்து கேட்டுக் கொள்கின்றேன் என்று எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற சபை ஒத்திவைப்பு வேளை பிரேரணையில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். ஈஸ்டர் தாக்குதலை அடிப்படையாக கொண்டு அதிகாரத்திற்கு வந்த இந்த அரசாங்கம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இதுவரை நீதியை பெற்றுக் கொடுக்க தவறவிட்டது. ஆனால் இன்று அரசாங்கத்திடமே மக்கள் கேள்வி கேட்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இவ்வாறான நிலையில் அரசாங்க தரப்பினர் அரசியல் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள மீண்டும் ஒரு தாக்குதல் தொடர்பில் கருத்து வெளியிடுகின்றனர். ஞானசேர தேரர் ஊடகத்திற்கு முன்னால் வந்து பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் பேசுவதை கண்டேன். நான் ஒரு சிறந்த பௌத்தன், அதனால் அவரிடம் கேட்டுக்கொள்வது தர்கா நகரில் பிரச்சனையை ஏற்படுத்தியது போன்று மீண்டும் இந்த நாட்டில் அவ்வாறான விடயங்களை கொண்டு வந்து மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தி நாட்டை அழித்துவிட வேண்டாம் என்று தலைவணங்கி கேட்டுக் கொள்கின்றேன். அதே போன்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் பைத்தியக்காரர் போன்று புலம்புகிறார். பைத்தியக்கார பேச்சுக்களை பேசிக்கொண்டு அவரும் ஞானசார தேரர் பயணிக்கும் பாதையிலே செல்கின்றார். இது குரங்குக்கு சவரக்கத்தியை வழங்கியது போல் அவர் நாலா பக்கத்துக்கும் அழித்துக் கொண்டிருக்கிறார். இதனால் அரசாங்கம் தனது வங்குரோந்து நிலைமையை மறைப்பதற்காக மக்கள் மத்தியில் தேவையற்ற அச்சத்தையும் பீதியையும் ஏற்படுத்தக்கூடாது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அரசாங்கம் மீண்டும் இனங்களுக்கு இடையில் பிரச்சனையை ஏற்படுத்துவதற்காக இனவாதத்தை தூண்ட ஆரம்பித்திருக்கின்றது என எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மக்ரூப் குற்றம் சாட்டியுள்ளார். இது மீண்டும் ஒரு தேர்தலுக்கு செல்வதற்காகவா அல்லது அரசாங்கத்தின் தவறுகளை மறைப்பதற்காகவா என்று கேட்கின்றோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற சபை ஒத்திவைப்பு வேளை பிரேரணையில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கத்தின் அண்மை கால நடவடிக்கைகளை பார்க்கும் போது மீண்டும் இனவாதத்தை கையில் எடுத்துக்கொண்டு நாட்டில் இனங்களுக்கு இடையில் பிரச்சினை ஒன்றை ஏற்படுத்தப் போகின்றதா என்ற சந்தேகம் எழுகிறது. குறிப்பாக இந்த அரசாங்கம் ஆட்சி அமைத்த பின்னர் பெரும்பான்மை சமூகத்தினரால் அமைக்கப்பட்ட அரசாங்கமாக இருந்தாலும் 20வது திருத்தத்தை 3/2 பெரும்பான்மையுடன் நிறைவேற்றிக் கொள்ள முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை பெற்றுக் கொண்டது. இவ்வாறான நிலையில் அரசாங்கம் மீண்டும் இனவாதத்தை தூண்டுகின்ற நடவடிக்கையை ஆரம்பித்திருக்கிறது. குறிப்பாக ஞானசார தேரரின் முஸ்லிம் மக்களை தூண்டும் இனவாத செயற்பாடு சீசன் போன்று காலத்துக்கு காலம் ஆரம்பிக்கப்படுகிறது. இதேவேளை அரசாங்கத்தில் இருக்கும் சில அமைச்சர்கள் இனவாதத்தை போஷித்தவர்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அடுத்த வருடம் முதல் பருவத்தில் மாகாண சபை தேர்தல் பழைய விகிதாசார முறையில் நடைபெறும் என்று நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இவ்விடயத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தனது முகப்புத்தகத்தில் பகிர்ந்துள்ளார். அமைச்சர் பசில் ராஜபக்ஷ முதல் முறையாக தேர்தல் முறை தெரிவுக்குழுவிற்கு வருகை தந்து பழைய முறைப்படி மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு இணக்கம் தெரிவித்து தெரிவுக்குழு ஏகமனதாக ஏற்றுக்கொண்டுள்ளது என்று பதிவிட்டுள்ளார். திறந்த பொருளாதார கொள்கையின் பின்னரே நாடு படுமோசமான நிதி நெருக்கடிகளை எதிர்கொள்ள நேரிட்டுள்ளது. இதனால் தற்போது ஒருவரையொருவர் குற்றம் சாட்டிக் கொள்ளாது ஏற்பட்டுள்ள நெருக்கடியில் இருந்து வெளிவருவதற்கான உபாய மார்க்கங்களை தேட வேண்டும் என்று வர்த்தக அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் இடம்பெற்றுள்ள சபை ஒத்திவைப்பு வேளை பிரேரணையில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அரச நிதி கட்டமைப்புக்கு சொந்தமான 4 பகுதிகள் உள்ளன. அரச வருமானம், அரச செலவுகள், அரச வருமான பற்றாக்குறை, அரச வருமான பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யும் அரச கடன் முறை என 4 கட்டமைப்புகளை அரச நிதி கட்டமைப்பு கொண்டுள்ளது. கடந்த ஒவ்வொரு தசாப்தமும் நிலைமையானது உக்கிரமடைந்தே வந்துள்ளன. 1977ஆம் ஆண்டு திறந்த பொருளாதார கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டது முதல் இந்நிலைமை தொடர்கின்றது என்றும் இதன் பின்னரான ஒவ்வொரு தசாப்தமும் அரச வருமானம் குறைந்ததுடன் அரச செலவினங்கள் அதிகரித்துள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். மீண்டும் செலவினங்களுக்கு போதுமான அரச வருமானம் கிடைப்பதில்லை. எனவே யதார்த்தத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் எனவும் மேலும் தெரிவித்துள்ளார்.
அத்தியாவசிய பொருட்களை பெற்றுக்கொள்ள மக்களை வரிசையில் நிற்க வைக்க அரசாங்கம் தயாரில்லை. அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை அதிகரித்தேனும் மக்களுக்கு பொருட்களை பெற்றுக் கொடுக்கவே முயற்சிக்கின்றோம் என்று அமைச்சர் ரோஹிதாபே குணவர்த்தன தெரிவித்துள்ளார். நிதியமைச்சர் இம்முறை கொண்டுவரும் வரவு செலவு திட்டம் வெற்றிகரமானதாக அமையும் எனவும் உலகில் மிகவும் சிறந்த அதிர்ஷ்டமான நாடாக இலங்கை மாறும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். பாராளுமன்றத்தில் 2021ஆம் ஆண்டு நடுப்பகுதியின் நிதி நிலைமைகள் தொடர்பான அறிக்கை மீதான சபை ஒத்திவைப்பு விவாதம் இடம்பெற்ற வேளையில் உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ஒரு கதவு மூடப்பட்டால் இன்னொரு கதவு திறக்க வேண்டும். அதற்கான முயற்சிகளையே நாம் முன்னெடுத்து வருகிறோம். பால்மாவின் விலை அதிகரித்துள்ளது என்றால் எரிவாயு விலை அதிகரித்துள்ளது என்பது நன்றாக தெரியும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? எரிவாயுவுக்கான நீண்ட வரிசை ஒன்றினை உருவாக்க வேண்டுமா அல்லது விலை அதிகரித்தேனும் மக்களுக்கு பொருட்களை பெற்றுக் கொடுப்பதா? இந்த இரண்டில் எந்த தெரிவை நாம் முன்னெடுப்பது? அத்தியாவசிய பொருட்களை பெற்றுக்கொள்ள மக்களை வரிசையில் நிற்க வைக்க நாம் தயாரில்லை. ஆனால் எதிர்க்கட்சியினருக்கு மக்களை வரிசையில் நிற்கவே விருப்பமாக உள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் இல்லத்தில் தங்கியிருந்த டயகம சிறுமி கிஷாலினிக்கு நடந்தது போல அல்லது வடக்கில் வித்யாவிற்கு நடந்தது போல எந்த ஒரு சிறுவர் சிறுமிகளுக்கும் துன்புறுத்தல்கள் இனி நடைபெறக்கூடாது என்ற நோக்கத்தோடு அனைவரும் ஒன்றிணைந்து சிறுவர்கள் பெண்களுக்காக செயற்பட வேண்டும் என்று ராஜாங்க அமைச்சர் PL நிஷாந்த டி சில்வா தெரிவித்துள்ளார். நான் தமிழ் மொழியில் பேச முடியாத நிலையில் உள்ளேன். எதிர்காலத்திலாவது எமது பிள்ளைகள் மொழி ரீதியிலான பிரச்சினைகளுக்கு முகம் கொடுக்காது வாழ பழகுவார்கள் என்று நம்புகிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார். கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் அனைத்துக்கும் முன் குழந்தைகள் எனும் தொனிப்பொருளில் இடம்பெற்ற சிறுவத்தின நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தேசிய பாடசாலைகள் என்ற திட்டத்தின் மூலமாக அரசாங்கம் முன்னெடுத்துள்ள நகர்வானது மாகாண சபைகளை பலவீனப்படுத்தும் எனவும் இது ஒரு அரசியல் நாடகம் எனவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் வாய்மூல விடைகளுக்கான வினாக்கள் நேரத்தில் கல்வி அமைச்சரிடம் கேள்வி எழுப்பிய வேளையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தேசிய பாடசாலைகளை உருவாக்குதல் என்ற பெயரில் எமது மாவட்டத்தில் சில பாடசாலைகளை நீங்கள் தெரிவு செய்துள்ளீர்கள். உண்மையிலேயே இதனை இவ்வாறு செய்வது மாகாண சபை முறையினை பலவீனப்படுத்துவதற்கான முயற்சியாகவே பார்க்கப்படுகின்றது என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் எமது மாகாணத்தில் எத்தனையோ பாடசாலைகள் உள்ளன. தேசிய பாடசாலைகள் பல இன்னும் போதுமான தேவைகள் பூர்த்தி செய்யப்படாதுள்ளன. உதாரணத்திற்கு பட்டிருப்பு மகா வித்தியாலயத்தில் 3000 மாணவர்கள் உள்ள போதும் அங்கு 250 பேர் இருக்கக்கூடிய கேட்போர் கூடம் மட்டுமே காணப்படுகிறது. கடந்த வருடத்தில் நிதி ஒதுக்கீடு தொடர்பில் கேட்டபோது நிதி ஒதுக்கப்படவில்லை என்று கூறினார். ஆனால் இம்முறையாவது இவற்றுக்கு தேவையான நிதியை ஒதுக்குமாறு கேட்கின்றேன். தேசிய பாடசாலைகள் என எடுத்திருப்பது அரசியல் நாடகமே ஆகும். 300 பாடசாலைகளில் 5 பாடசாலைகளை எடுத்து அபிவிருத்தி செய்ய முடியாது. இதனை விடுத்து மாகாண சபைகளுக்கு நிதியை ஒதுக்கினால் அதற்கான வேலை திட்டங்களை செய்யலாம் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அரசு நிறுவனங்கள் தேசிய வளங்கள் ஆகியவற்றின் பகுதிகளில் முதலீடு செய்வதற்கு தனியார் துறையினரை இணைத்துக் கொள்வதில் தவறேதும் கிடையாது என்று தெங்கு அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சர் அருந்திக பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். அபிவிருத்தி அடைந்து வரும் நாடு என்ற வகையில் வெளிநாட்டு முதலீடுகளை அரசாங்கம் ஊக்குவிக்கும். இதனை நாட்டுக்கு எதிரான செயற்பாடு என்று குறிப்பிடக்கூடாது என்றும் குறிப்பிட்டுள்ளார். தெங்கு அபிவிருத்தி அதிகார சபையில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் அனைத்து தகவல்களும் கிடைத்தும் சர்வ கட்சி கூட்டத்தை ஏற்பாடு செய்யாத முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தற்போது ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்க போராட்டம் தொடர்பில் சர்வ கட்சி கூட்டத்தை ஏற்பாடு செய்துள்ளமை நகைப்புக்குரியது என்று பாராளுமன்ற உறுப்பினர் திச குட்டியாராட்சி தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் பொறுப்பு கூற வேண்டியவர்களில் இவரது பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசாங்கத்தில் இருந்து கொண்டு டீல் அரசியலில் ஈடுபடுபவர்களுக்கு பதிலளிக்க தயாராக உள்ளோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் காரியாலயத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். பண்டோரா பேப்பர்ஸ் ஆவண கசிவு புலம்பெயர் தமிழர்களின் நோக்கமாக இருக்கலாம் என்று சுட்டிக்காட்டியுள்ள அமைச்சர் CP ரட்நாயக்க இவ்விவகாரம் தொடர்பில் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஹொத்மலை ரம்பொட பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் பண்டோரா ஆவணம் தொடர்பில் கருத்து வெளியிடும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். பண்டோரா ஆவணத்தில் பெயரிடப்பட்டுள்ள இலங்கையர்கள் தொடர்பில் விசாரணை நடத்துவதற்காக ஜனாதிபதி குழு ஒன்றை அமைத்துள்ளார். அந்த குழுவின் அறிக்கை வெளிவந்த பின்னர் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எவரையும் பாதுகாக்க வேண்டிய
தேவை அரசாங்கத்திற்கு கிடையாது என்றும் குறிப்பிட்டுள்ளார். பண்டோரா ஆவண கசிவின் நோக்கம் புலம்பெயர் தமிழர்களின் நோக்கம் எனில் அதனை நாட்டுக்கு வெளிப்படுத்துவோம். பண்டோரா என்ற பெயரை நானும் இன்றுதான் கேள்விப்படுகிறேன். எனது கையில் வேண்டுமானால் $100 இருக்கலாம். அதேவேளை உலகளவில் ரசாயன உர பயன்பாடு தவிர்க்கப்பட்டு வருகின்றது. நாமும் இந்த இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சிகரெட்டுகளுக்கான விலை சூத்திரம் ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளதாக புகையிலை மற்றும் மதுபானங்கள் தொடர்பான தேசிய அதிகார சபையின் தலைவர் வைத்திய சமாதி ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். விலை சூத்திரம் சுகாதார அமைச்சிடம் ஒப்படைக்கப்பட்டு அது குறித்து விவாதிக்கப்பட்டுள்ள நிலையில் சிகரெட்டுக்கான வரிகளை அதிகரிக்க எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் இது சேர்க்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். கடந்த காலங்களில் சிகரெட்டின் விலை அதிகரித்த போதிலும் எதிர்பாராத வருமானம் கிடைக்காத காரணத்தால் இத்தகைய விலை சூத்திரத்தை அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் கொரோனா வைரஸ் தொற்றால் மேலும் 38 பேர் உயிரிழந்துள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இவ்வாறு உயிரிழந்தவர்களில் 20 ஆண்களும் 18 பெண்களும் உள்ளடங்குகின்றனர். அந்த வகையில் 30 முதல் 59 வயதுக்கு இடைப்பட்டவர்களில் 5 ஆண்களும் 7 பெண்களுமாக 12 பேரும், 60 வயதுக்கு மேற்பட்டவர்களில் 15 ஆண்களும் 11 பெண்களுமாக 26 பேரும் உயிரிழந்தனர். இந்நிலையில் இலங்கையில் கொரோனா தொற்று காரணமாக உயிரிழந்தோரின் மொத்த எண்ணிக்கை 13,267 உயர்வடைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. 2021 ஆண்டு சமாதானத்துக்கான நோபல் பரிசு 2 ஊடகவியலாளர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவம், இயற்பியல், வேதியியல், இலக்கியம், பொருளாதாரம், அமைதி ஆகிய துறைகளில் உலகளாவிய ரீதியில் பங்களிப்பு செய்கின்ற சாதனையாளர்களுக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டு வருகிறது. ஏற்கனவே மருத்துவம், இயற்பியல், வேதியியல் மற்றும் இலக்கியம் ஆகியவற்றுக்கான நோபல் பரிசுகள் ஸ்வீடன் நாட்டின் தலைநகர் ஸ்டாக்ஹோமில் அறிவிக்கப்பட்டன. இந்நிலையில் நேற்று சமாதானத்திற்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. 2021 ஆண்டு சமாதானத்துக்கான நோபல் பரிசு ஊடகவியலாளர்கள் மரியா ரெசா மற்றும் டிமிட்ரி முராட்டோவ் ஆகியோருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. கருத்து சுதந்திரத்தை பாதுகாத்ததன் மூலம் ஜனநாயகத்தையும் சமாதானத்தையும் நிலைநிறுத்தியமைக்காக நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானில் பள்ளிவாசல் ஒன்றில் நடத்தப்பட்ட தற்கொலை குண்டு தாக்குதலில் சுமார் 50 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானில் இருந்து அமெரிக்க படைகள் வெளியேறியதுடன் அந்நாட்டை தலிபான்கள் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளன. பின்னர் அவ்வப்போது குண்டுவெடிப்பு சம்பவங்களும் அரங்கேறி வருகின்றன. இந்நிலையில் குந்துஸ் நகரில் மசூதி ஒன்றில் நேற்று வெள்ளிக்கிழமை தொழுகையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தவர்கள் மீது தற்கொலை குண்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் 50 பேர் பலியாகியுள்ளதாக முதல்கட்ட தகவல்கள் வெளியாகின. இந்த தாக்குதலுக்கு எந்த பயங்கரவாத அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.